சூரிய குடும்பத்திலேயே கடைசி கோள் 8வது கோளா இருக்கக்கூடிய கோள் பேர் என்ன? நெப்டியூன். இந்த நெப்டியூன் கோள் 8வது கோளாக சூரிய குடும்பத்திலிருந்து மிக தொலைவில் 8வது கோளா இருக்கிறதுனால இந்த கோள் குளிர்ந்த கோள் என்று அழைக்கப்படுது. சரியா? 8வது கோளா இருக்கக்கூடிய இந்த கோள்ல பனி படர்ந்ததோட பலத்த காற்று வீசும். எந்த நேரமும் பலத்த காற்று வீசிக்கிட்டே இருக்கும். ரோமானியர்களோட கடல் கடவுளின் பேர் தான் என்னது? நெப்டியூன். இந்த கடல் கடவுளோட பேரை தான் இந்த கோளுக்கு சூட்டியிருக்காங்க. சரியா? அப்ப கடல் கடவுளின் பெயரால் அழைக்கப்படக்கூடிய கோள் பேர் என்ன? நெப்டியூன். இப்ப இதற்கு முன்பாக பூமி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ் போன்ற கோள்களோட துணைக்கோள்கள் பேரெல்லாம் முன்னாலே சொல்லிட்டேன். அதே போல இந்த நெப்டியூன் கோளோட துணைக்கோள்கள் மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னா 14 துணைக்கோள்கள் இருக்கு. அந்த 14 துணைக்கோள்கள்ல மிகப்பெரிய துணைக்கோள் பேர் என்ன அப்படின்னா ட்ரைட்டன். சொல்லுங்க. அப்ப யுரேனஸ் கோளோட துணைக்கோள் பேர் என்ன சொன்னேன்? டைட்டானியா. இந்த கோளுக்கு ட்ரைட்டன். டைட்டன் இதுக்கு முன்னால ஒரு துணைக்கோள் பேர் சொன்னேன், டைட்டன். அது யாருக்கு? சனிக்கோளுக்கு. வெரி குட். சனிக்கோளோட துணைக்கோள் பேர் தான் என்னன்னு? டைட்டன். இது நெப்டியூனோட துணைக்கோள் பேர் என்ன? ட்ரைட்டன். ட்ரைனா 3ன்னு நினைவு வச்சுக்கோங்க. ட்ரை சைக்கிள் சொல்றோம்ல. ட்ரை சைக்கிள் ஏன் சொல்றோம்? 3 கால் இருக்கும். அதன் அடிப்படையில் நெப்டியூன் கோளோட துணைக்கோள்கள் மொத்தம் 14. அந்த 14 துணைக்கோள்கள்ல மிகப்பெரிய துணைக்கோளோட பேர் என்ன அப்படின்னா ட்ரைட்டன். சொல்லிடுவீங்களா? மனப்பாடம் பண்ணிடுவீங்களா? அப்ப இந்த துணைக்கோள்களை மட்டும் பிரிச்சு சாட் போட்டு தெளிவா என்ன செஞ்சிடணும்? மனப்பாடம் பண்ணிடணும். பண்ணிடலாமா?